ஹாய் காய்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு குற்றால ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். விக்கியேட்டா குற்றாலத்துக்கு கிளம்பும் போதே அவர் ஸ்ட்ரிக்டா அவர் சொன்ன ஒரு ரூல்ஸ் என்னன்னா, குற்றாலத்துல ஒரு 5 அருவி இருக்கு, அந்த 5 அருவிக்குமே கண்டிப்பா நம்ம போயிடணும். 5 அருவிலையும் அவர் குளிக்க போறதா சொல்லிதான் அந்த குற்றால ட்ரிப்பே அவர் பிளான் பண்ணாரு. அவர் சொன்ன மாதிரியே டே 1ல 3 அருவியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சோ டே 2 4வது அருவிக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம். சோ அதே மாதிரிதான் வழக்கம் போல அவர் வேக வேகமா போய் குளிக்க போயிட்டாரு. பட் ஆனா எங்கனால அவ்வளவு தூரம் நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தோம். சோ 5வது அருவிக்கு போறப்ப நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம், குளிக்கிறது நீங்க தானே போய் குளிச்சிட்டு இருக்கீங்க, நாங்க ஏன் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வரணும், எங்களுக்கு தேவையானது எல்லாம் கீழேயே இருக்கு, சோ அதனால நாங்க கீழேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கீழேயே இருந்துட்டோம். அவர் மட்டும் மேல போய் குளிக்கிறதுக்காக அருவிக்கு போயிட்டாரு. கீழே எக்கச்சக்க கடை இருந்துச்சு, எக்கச்சக்க ஃபுட் இருந்துச்சு, காடை முட்டை, நூடுல்ஸ், என்னென்னமோ வச்சிருந்தாங்க. சோ எங்களுக்கு பசி பயங்கரமா, நாங்க அலைஞ்சு ஓவரா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால நாங்க கீழே அவர் வரதுக்குள்ள எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்க சூப்பரா சாப்பிட்டுட்டோம். சோ அவரும் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் வெளியே நல்லா நொங்கு பதனி அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதை வாங்கி அவரோட பசிக்கு குடிச்சிட்டு நேரா நாங்க ரூமை வெக்கேட் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 நாள் ஆயாச்சா, நாங்க திடீர்னு பிளான் பண்ணி குற்றாலம் வந்ததுனால, ட்ரிப் திடீர்னு அமைஞ்சதுனால, சோ ரொம்ப நாள் லீவ் போட முடியாது பாப்பா ஸ்கூலுக்கு. சோ அதனால வெக்கேட் பண்ணணும்னு சொல்லி நாங்க குற்றால ட்ரிப் முடிச்சுட்டு ரூமையும் வெக்கேட் பண்ணிட்டோம். சோ வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப போகும்போது பயங்கரமான பசி. நாங்க ரூம் வெக்கேட் பண்ணும் போதே சாயந்தரம் ஆயிடுச்சு. சோ அதனால அங்க இன்னொரு சூப்பரான ஒரு ஹோட்டல்ல சூப்பரா ஃபுட் ஆர்டர் பண்ணி மதியான சாப்பாடை சாயந்தரமா சாப்பிட்டுட்டு குற்றாலத்துக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு ஜாலியா அந்த ட்ரிப்பை எண்ட் பண்ணிட்டு நாங்களும் நிம்மதியா வீட்டுக்கு போயிட்டோம். சோ ஹாப்பி எண்டிங்கா இருந்துச்சு, ட்ரிப்பும் தாறுமாறா இருந்துச்சு. சோ இன்னொரு ஷார்ட்ஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.